ஹாய் கைஸ், ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் நியூசிலாண்டும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆட போகிறாங்க. இந்த மேட்சுக்கான அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் தான் நடக்க போகுது. ஸோ இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபிலேயே சூப்பரான பேட்டிங் பிச், நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்ச் தான் இங்கே பார்த்துருக்கோம். பவுலர்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய வழியில் எந்த வித ஹெல்ப்பும் இருக்காது. பேட்டர்ஸோட ஆதிக்கம் தான் நிறைய இருந்திருக்கு இந்த கிரௌண்டில். ஸோ இந்த மேட்சும் வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அமைகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்பர்ஸ் இதிலே நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்டு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவு நிறைய பேட்டர்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைவ் பிச் ரிப்போர்ட்டில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீமோட ப்ராபல் பிளேயிங்கில் வந்து பார்த்துடலாம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டேரல் மிச்சலும் ஃபிட்டு, ரச்சின் ரவீந்திராவும் ஃபிட் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரில் யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கிளியராக. ஸோ யார் வந்து இந்த மேட்ச் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை ரெண்டு பேருமே ஆடினாங்க அப்படின்னா வில் யங்கை தான் ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வில் யங்கு பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ மேபி அவர் ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஒருவேளை வில் யங்கா ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவும் டெவான் கான்வே ஓப்பன் பண்ணுவாங்க. டேரல் மிச்சல் 2-down பொசிஷனில் பேட்டிங் ஆடுவார். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சவுத் ஆஃப்ரிக்கா சைட்லேருந்து டெம்பா பவுமா அண்டு எய்டன் மார்க்ரம் இவங்கெல்லாம் போன மேட்ச் ஆடலை. ஸோ அவங்களாம் திரும்ப உள்ளே வந்துடுவாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இருக்காது. ட்ரஸ்டின் ஸ்டப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச் அவர் ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெம்பா பவுமா, ரயன் ரெக்கல்டன் ஓப்பன் பண்ணுவாங்க. ரஜிவாண்டா டசன் 1 down, எய்டன் மார்க்ரம் 2 down, ஹென்ரி கிளாசன் 3 down, டேவிட் மில்லர் இந்த ஃபினிஷிங் ரோல். ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிளேயரை பற்றியும் ஓரளவுக்கு உங்களுக்கே ஐடியாஸ் இருக்கும். ஸோ நான் இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸு ப்ளஸ் வந்து இந்த கேப்டன், வைஸ் கேப்டனு, ரிஸ்கி பிக்கு, ஜிஎல் பிக் இது மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஸோ இதில் சேஃப் வைஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கோ யான்சன் நல்ல பிக். பவுலர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் இல்லை அப்படின்னாலும் அந்த ஆல்ரவுண்டர் வேல்யூ கொடுக்கறதுனால அவரை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. கேன் வில்லியம்சன் அண்ட் ரசிவாண்டா டசன் ரெண்டு பேரும் நல்ல பிளேயர். ஓடி ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நல்லா ரன்ஸ் அடிப்பாங்க. பெட்டர் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. நல்ல பேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேன் வில்லியம்சன் 2 ஃப்ளாப் இருந்தது முதல் 2 மேட்ச்சில். அதுக்கப்புறம் வந்து போன மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாரு. ரசிவாண்டா டசனும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தார் கடைசி மேட்ச்சில். கிராண்ட் லீக் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு ரச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் எல்லாருமே இங்கே வந்து ஒரு நல்ல பிக்காக இருப்பாங்க அப்படிங்கிறது எந்தவித டவுட்டும் இல்லைனா பிச் நல்லா ரோடு மாதிரி தான் இருக்குது. 350 அப்படிங்கிறதெல்லாம் சேஸ் கூட பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில். அப்படிங்கிற பொழுது தாராளமாக நீங்கள் டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் யாரை வேணாலும் கேப்டன், வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹென்ரி கிளாசன் அவருக்கு மாட்டுச்சு அப்படின்னா ஒரு 50 பால் ஆடினார் அப்படின்னாலே போதும். இந்த மாதிரி கிரவுண்டில் பயங்கரமாக ரன்ஸ் அடித்து கொடுத்துருவார். டெவான் கான்வே, ஸோ அவர்கிட்டருந்து இது வரைக்கும் இன்னும் பெரிய ஸ்கோர் நம்ம பார்க்கல இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஸோ அவரும் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். இதுக்கு முன்னாடி ஆடின அந்த ட்ரை சீரீஸில் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு தான் வர்றாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் முக்கியமான இந்த நாக் அவுட் மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரிஸ்கி பிக் அப்படின்னு பார்க்கும்போது வில் ஓரூர்க். மேட் ஹென்ரி எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்காரோ அதே அளவுக்கு இம்பாக்ட் வந்து வில் ஓரூர்க்கும் வந்து கொடுத்துருக்காரு ரீசெண்ட் டைமில். அவரும் நல்ல ஃபார்மில் தான் உள்ளே வர்றாரு. பட் இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் அவர் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. டெம்பா பவுமாவுக்கு பாகிஸ்தானில் சூப்பர் ஆவரேஜ் இருக்குது. ஸோ சூப்பராக ஆடிட்டுருக்காரு. நல்ல ஃபார்ம்லையும் இருக்கார். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஆடி இருந்தார் பங்களாதேஷோட அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்லேயும் ஒரு நல்ல பேட்டிங் பங்களாதேஷோடய ஆப்கானிஸ்தானோடய ஆடினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. கிளென் பிலிப்ஸ் வந்து இங்கே இந்த கண்டிஷனுக்கு ரொம்ப சூட்டபிளான பிளேயராக இருப்பார். பேட்டிங் ஆடுறதுக்கு லோவர் மிடில் ஆர்டரில் ஃபினிஷிங் ரோலில் ஒரு 20-25 பால் ஆடுறது அப்படிங்கிறது கிடச்சாலே போதும். ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் வில் யங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பின்னருக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னா வில் யங் சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். அவர் நல்லா அந்த ஸ்வீப் ஷாட்ஸ் இதெல்லாம் நல்லா ஆட முடியும். கேசவ மகாராஜா அதே காரணம் தான். ஒரு வேளை பிச்சு வந்து ஸ்பின்னருக்கு மேபி ஏதாவது ஒரு ஹெல்ப் இருக்கும், கொஞ்சம் நின்று வரும், கொஞ்சம் டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இவங்க 2 பேரையும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னுடைய ஃபைனல் டீமும் முழுக்க பேட்டர்ஸ் பக்கம் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிச்சு வந்து கண்டிஷன் கம்ப்ளீட்டாக பேட்டர்ஸுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். பவுலர்ஸுக்கு எந்த இது அசிஸ்ட்டும் பெரிய அளவில் இருக்காது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். அதனால் பேட்டர்ஸ் பக்கம் தான் போயிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு டாப் ஆர்டரில் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் டெம்பா பவுமா மட்டும் நான் எடுக்கலை. ஸோ அவர் கொஞ்சம்
நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னாலும் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாப்புல. ஸோ அது மட்டும் தான் மேட்ரு. ப்ளஸ் இந்த பெரிய அளவில் சிக்ஸர்ஸ் அடிக்க மாட்டார். அதனால் கொஞ்சம் அந்த போனஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ அதனால் மோஸ்ட்லி நான் அவரை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து எந்தவித பிளேயர்ஸையும் நான் ட்ராப் பண்ணல. பேட்டர் டாப் ஆர்டர் பேட்டர் எல்லாருமே எடுத்துருக்கேன். வில் எங்கே கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டு, அதனால் அவரை வந்து எடுக்கலை. ஸோ மற்றபடி ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஃபைனல் டீம்னு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.